ஃப்ரெண்ட்ஸ், கிளம்ப போகிறேன் வியட்நாம் அப்படிங்கிறது நம்மளோட ஹனாய் ட்ரிப்பு. தனியாக காரில் கிளம்பிட்டேங்க. இப்போ பாருங்கள், பேக் சைட்லேருந்து பாலத்தை எடுத்திருக்கேன். 4 மணி நேரத்தில் ஏர்போர்ட் வந்துட்டேங்க. ஏர்போர்ட் பேர் பாருங்கள். இங்கே வந்து இமிக்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப செம்மையாக இருக்க மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கே. பின்னாடியே என்னமோ பஸ்ஸு மாதிரி வால் பிடிச்சிட்டு போகுது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளையில் ஃப்ளைட் ஏற போகிறேங்க. சிங்கப்பூர்னாலே கோடாலி தைலம், இந்த பச்சை தைலம் ஒரு பாட்டில், பெரிய பாட்டிலும் நல்ல பசிங்க. வந்து கேட் நம்பர் மாறிடுச்சு. C23 D42 அதுக்கு போகிறேன். சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிளம்ப போகிறேன் வியட்நாம்லேருந்து, ஹனாயிலேருந்து கிளம்ப போகிறேன். கீ அதுலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் போய் டோரை லாக் பண்ணிவிட்டு கிளம்பலாங்க. எப்படி வந்தனோ அதே மாதிரி கதவெல்லாம் சாத்திட்டு கிளம்புறேன். கீயை என்னோட மருமகள்கிட்ட கொடுத்துட்டேங்க. கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது நம்மளோட ஹனாய் ட்ரிப்பு. கீழே போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டேங்க. அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்து இங்கே பழம் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு காஃபி கடையில் போய் காஃபி குடிக்கலான்னு போகிறோங்க. காலையில் பசி இல்லை, சரி காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு காஃபி கடைக்கு போய் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு, அப்படியே இந்த கடை வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. சரி, அதை வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்கிறேங்க. சுற்றி வருது. ரிட்டனும் தனியாக காரில் கிளம்பிட்டேங்க. பிள்ளைங்க கொண்டாந்து விட்டுட்டு திரும்பி ஒரு தடவை வரணும். எதுக்கு வேஸ்ட்டாக வரீங்க, நான் வந்த மாதிரியே நான் போயிடுவேன், அதே மாதிரி எனக்கு டாக்ஸி புக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கிளம்பிட்டேங்க. போகிற வழியெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வீடியோ பார்த்து நிறைய டைம் நான் பார்த்து எடிட் பண்ணி போட்டதால் எனக்கு போகிற வழியெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குங்க. நீங்களே அந்த ஃபஸ்ட்டு வீடியோ, நான் ஹனாய்க்கு போன வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இப்போ ரூட்டெல்லாம் கரெக்டாக அப்படியே ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வழியில் என்னென்னலாம் காட்டினனோ அத்தனையும் இப்போ அதே வழியில் தான் நான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு அப்படியே எல்லாமே ஞாபகம் வந்ததுங்க. இந்த மரம் ஃபுல்லாக ஞாபகம் வந்துச்சு. இந்த இடத்துல நான் பேசி போயிட்டே இருப்பேன். அந்த பில்டிங்ஸ் பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் இப்போ தான் பில்டிங் வந்து ஊர் ஸ்டார்ட் ஆகுது, பில்டிங்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பாலம் 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த பாலத்தில் போனது, அந்த கதையும் சொல்லியிருப்பேன். அதே பாலத்தில் இப்போ ரிட்டர்ன் ஆகிறேன். வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறேங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இது. இந்த தண்ணி வந்து கடல் தண்ணியா இல்லை ஆறு போய் கடலில் சேருதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பாருங்க, இன்னும் பாலம் போயிட்டே இருக்கு. ரொம்ப அழகான பாலங்க. இப்போ பாருங்க, பேக் சைட்லேருந்து பாலத்தை எடுத்திருக்கேன். செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த கட்டடத்தை தான் ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோன்னே கட்டடத்தை காட்டியிருப்பேன். இப்போ பாருங்க, ஏர்போர்ட் வரப்போகுதுங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த மரம்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளையில் ஏர்போர்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாங்க, ஏர்போர்ட் வந்துடுச்சு. ஒரு 3/4 மணி நேரத்தில் ஏர்போர்ட் வந்துட்டேங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறோம். அவ்வளோதாங்க, ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு வாசலில் இறக்கி விட்டார். நான் உள்ளே வந்துட்டேன். நான் சீக்கிரமே வந்துட்டேங்க, அதனால் செக்இன் பண்ண முடியல.
கவுண்டர் ஸ்டார்ட் ஆகலை, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஏர்போர்ட் பேர் பாருங்க. அப்புறம் கவுண்டர் ஓப்பன் பண்ணோன்னே போய் லைனில் நின்றுட்டேங்க. செக்இன் முடிச்சுட்டு இங்கே வந்து இமிக்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, உள்ளே போயாச்சு. கேட்டை தேடி போயிட்டுருக்கேங்க. கேட்டுக்கிட்ட போயிட்டேங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடையில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு கடையை தேடி போனேங்க. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் உட்கார்றதுக்கு ஃப்ளைட் ஏறுற அந்த கேட்டு, இந்த சைடு ஆப்போசிட் சைடு தான் எல்லா கடையும் இருந்துச்சு. சரின்ட்டு பேக்கையும் தூக்கிட்டு அப்படியே இந்த ஃப்ளைட் நிற்கிற இடத்தையெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு, ஃப்ளைட் வேறு போகுது பாருங்கள். எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறத விட ஃப்ளைட்டு வேடிக்கை பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கடை பக்கம் போனேங்க. அப்படியே ஸ்நாக்ஸ் 2 வாங்கிட்டு ஒரு நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு 92 நம்பருங்க, டோக்கன் நம்பர் ஆர்டர் போட்டுட்டு டேபிளில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொடுத்த காசு பாக்கி காசு இவ்வளோ தான் இருந்துச்சு பாக்கி. இங்கே பாருங்க, நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப செம்மையாக இருக்க மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நட்ஸும் இந்த டப்பாவில் சாக்லேட் ஸ்டிக் மாதிரி இருக்குங்க, அது 2 தான் வாங்கினேன். அவ்வளோ காஸ்ட்லிங்க. இதுக்கு 2 பவுடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நூடுல்ஸில் சேர்த்துடலாம். அப்படியே ஒரு சாஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் அதை நூடுல்ஸில் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சைடில் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் அதில் அள்ளி போட்டு நூடுல்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு நூடுல்ஸ்னால் வேற பிடிக்கும். அதை சாப்பிட்டுட்டு பில்லை பாருங்கள், பயங்கர காஸ்ட்லிங்க அந்த நட்ஸு. சரி, அதை முடிச்சுட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு டைம் வேறு நிறைய இருந்துச்சு. ஏந்திரிச்சு போய் அப்படியே சீட்டில் உட்கார வேண்டியதான். டைம் 2 hours இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மழை வேறு பெய்யுது பாருங்கள் வெளியில். போகிற ஃப்ளைட்டு வர்ற ஃப்ளைட் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டு. இந்த இடத்துல உட்காந்ததுக்கு ஃப்ளைட்டு பார்த்தேன் செம்மையாக. ஆனால் கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் டேக் ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சுங்க. வரவும் போவும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னாடியே என்னமோ பஸ்ஸு மாதிரி வால் பிடிச்சிட்டு போகுது பாருங்க. அவ்வளோதாங்க, கேட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளையில் ஃப்ளைட் ஏற போகிறேங்க. ஏர்போர்ட் அவ்வளோ ரஷ் இல்லை, கம்மி கூட்டம் தான் இருந்துச்சு. சின்ன ஏர்போர்ட்டு தான். சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் பயங்கர நீட்டாக இருந்துச்சுங்க. என்னோடய ஃப்ளைட் அங்கே நிற்கிது பாருங்கள். போய் ஏற போகிறேங்க. ஃப்ளைட் ஏற போயிட்டுருக்கேன். ஃப்ளைட்டை மட்டும் பார்க்குறத மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு குட்டி ஃப்ளைட்டு கிடச்சாலும் அதை வேடிக்கை பார்த்துருவேன். மேலே ஃப்ளைட்டு எத்தனை போனாலும் அண்ணாந்து பார்த்துருவேங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃப்ளைட்டு பார்க்குறதுன்னா. உள்ளே போய் ஃப்ளைட் ஏறியாச்சு. உட்காந்து தூங்கி முழிச்சா சிங்கப்பூர் வந்துருச்சுங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்க போகிறேங்க. சிங்கப்பூர் வந்தாச்சு. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த மேட்டோடு இருக்கிறது சிங்கப்பூர் தான். இந்த மேட்டு கீழே பாருங்கள், இதுதாங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு. வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஏற்கனவே நிறைய காட்டிட்டேன் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை ஸ்டார்டிங் வீடியோலையே. அதனால் இப்போ கொஞ்சமாக காட்டுறேன். காட்டாமல் இருக்க மனசு இல்லை, அதனால் கொஞ்சம் அப்படியே காட்டுறேன், பார்த்துங்க. சிங்கப்பூர்னாலே கோடாலி தைலம். அந்த கடையில் போய் கோடாலி தைலம் சின்ன பாட்டில் 1 டசனும், இந்த பச்சை தைலம் 1 பாட்டில் பெரிய பாட்டிலும் ஒரு 15 சிங்கப்பூர் டாலருக்கு வாங்கிட்டேங்க. ஒரு 10 சிங்கப்பூர் டாலருக்கு ஸ்வீட் பாப்கார்ன் அண்டு சால்ட் போட்ட பாப்கார்ன், அது 2மே சேர்த்து கம்பைண்டாக ஒரு 10 சிங்கப்பூர் டாலருக்கு வாங்கிட்டேங்க. மொத்தத்தில் இந்த ஏர்போர்ட்டில் வந்து 20 யூரோவை நான் செலவு பண்ணிட்டேன். பாப்கார்னை வாங்கிட்டு
அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஹனாய் போகிறப்பையும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் மேல் ஃப்ளோரில் தான் இருந்தேன். அதே மாதிரியே இப்பயும் மேல் ஃப்ளோரில் தான் இருக்கேன். நம்ம கேட்டுக்கிட்ட போய் அந்த இடத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்டுக்கிட்ட எந்த கேட்டுன்னு அந்த போர்டில் பார்த்துட்டு கேட்டுக்கிட்ட போய் உட்காந்து பாப்கார்னை திறந்து நல்ல பசிங்க. ஏன்னா எதுவுமே சாப்பிடல, அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டது தான். இந்த பாப்கார்னை சாப்பிட்டேங்க. நல்ல டேஸ்ட்டுங்க. உப்பு ஸ்வீட் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டது. C23லேருந்து திடீர்னு D42க்கு மாற்றிட்டாங்க. சென்னை ஃப்ளைட் வந்து கேட் நம்பர் மாறிடுச்சு. அதனால் C23லேருந்து இப்போ வந்து D42 அதுக்கு போகிறேன். D42 இங்கே இருக்கு. D42க்கு மாறிடுச்சுங்க. C அந்த பக்கம் இருக்கு, D இங்கே இருக்கு. அங்கேருந்து இங்கே வரேன். பண்ணோம் நல்ல வேலை பார்த்ததால வந்துட்டேன். இங்கே பாருங்க 42 இப்போ தான் வந்திருக்கு. இப்போ முடியலப்பா, எங்கே மாட்டி விட்டுருக்காங்க பாருங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டேங்க. ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு பாருங்கள் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. சிங்கப்பூர் டு சென்னை ஃப்ளைட் ஏறிட்டேங்க. சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பூ டிசைன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.